7 பைசால பிளாக் அண்ட் ஒயிட்டும் 18 பைசால கலர் பிரிண்ட்டும் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா A4 சைஸை வந்து வைஃபை கனெக்டிவிட்டியோட மிஷினோட ஜெராக்ஸ் ப்ளஸ் பிரிண்டிங் மிஷின் சேர்ந்த மாதிரி ஒரு பிரிண்டரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் தான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்சானோட எக்கோ டேங்க் L3250 A4 வைஃபை பிரிண்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர் தான். ஸோ நம்பர் 1 இன்ஜெக்ட் சொல்கிறாங்க. அதுனா போத் ஜெராக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்கேனர் வரதுனால நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளார வந்து பெஸ்ட்டான பிரிண்டர் அப்படின்னா இது இந்த கேட்டகரியில் இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இதோட அப்பியரன்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட கலரை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலரில் தான் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்சனை பொறுத்த வரைக்கும் ஒயிட்லலாம் வரும். பட் ஆனால் கரண்ட்டில் அதெல்லாம் அவைலபிள் இல்லை. ஸோ சைஸை பொறுத்த வரைக்கும் அகலம் வந்து 46 சென்டிமீட்டர், உள்பகுதி பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர், வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 6 கிலோ அளவுக்கு வந்து இதோட வெயிட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட பிரிண்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 15 பேஜஸ் ஒரு நிமிஷத்துக்கு வந்து வருது கலரில். அது மட்டும் இல்லாமல் 33 பேஜஸ் வருது பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஸோ இது ரெண்டு தான் வந்து பிரிண்டிங் கெப்பாசிட்டி. அது பொறுத்த வரைக்கும் வந்து 15 ppm ஃபார் கலரு, 33 ppm ஃபார் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குன்னு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பட்டனு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வைஃபை பட்டனு, கான்ஃபிகரேஷன் பட்டனு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஜெராக்ஸு, கலர் ஜெராக்ஸு, அது இல்லாமல் ஃபங்க்ஷன் பட்டன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட பட்டன்ஸ் மட்டும் தான் மேலே அவைலபிள். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக்கு, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இங்க் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் வந்து கலர் ஜெராக்ஸாக இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட்டாங்கிறத நம்ம வந்து கொடுக்க முடியுது. ஸோ பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பெரிய அட்வான்டேஜே சொல்கிறது இதோட பிரிண்டிங் காஸ்ட் தான். ஸோ 90% வந்து பிரிண்டிங் காஸ்ட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வைஃபை கனெக்டிவிட்டியோட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஸோ 8100 பிளாக் அண்ட் ஒயிட் பேஜஸ் வந்து எடுக்க முடியும், 6500 கலர் பேஜஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இங்கு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இது கம்ப்ளீட்டாக நான் 4 இங்க்குமே வாங்கினேன். பிளாக்கு, ப்ளூ, மெஜந்தா 4 வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 590 வந்து ரீசெண்டாக நான் வந்து வாங்கினப்போ வந்து இருந்தது. ஸோ இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க டேரெக்டாக போய் அதை கரண்ட் ரேட் என்னங்கிறது பார்த்துங்க. 4 கலர் செட் வந்து பார்த்தீங்கன்னா 592 வந்து இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக நான் வாங்கினப்போ. அது மட்டும் இல்லாமல் பிளாக் மட்டும் வேணும் அப்படின்னா பிளாக் தான் அடிக்கடி தீரும். அது பார்த்தீங்கன்னா வந்து 4 பாட்டில் வந்து 616 இருந்தது. அதுவும் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இங்க் ஃபில் பண்ணுறதுக்கான போர்ஷன் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா இது போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபஸ்ட்டு இருக்கும், பக்கத்தில் எல்லோ ப்ளூன்னு இருக்குது. ஸோ எது வேணுமோ அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் நம்ம வாங்கியிருக்க பாட்டிலில் இருக்க மூடியை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே ஃபில் ஆகிடுது. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எந்த இங்கு குறையுதுங்கிறத வந்து இண்டிகேஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்சானோட இங்கு. ஸோ இது வாங்கணும்னு இல்லை, இது இல்லாமல் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வேணும்னா எப்சனோட இங்கே வாங்கிங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக பிளாக்குக்கு நேராக வச்சுட்டு நம்ம அதை விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகுது. ஸோ ஃபில் ஆகுறதுமே நீங்கள் வந்து இங்கே பார்க்க முடியும். வந்து எடுத்துகிட்டு நான் அதில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அது ஃபில் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அது வந்து பொறுமையாக ஃபில் ஆகிறது நமக்கு தெரியுது. ஒன்ஸ் இது ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த இருக்கிற இங்க் குறைஞ்சிட்டு அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க முடியுது. ஸோ அது வீணாக போகாமல் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மிஷின் ஆன் பண்ணோடனே அந்த வைஃபை பட்டன் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் ஒன்று ஆன் ஆகிடுது. ஸோ மொபைலில் வந்து அந்த வைஃபை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், எப்சானோட பிரிண்ட்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப் உள்ள போனீங்கன்னா டேரெக்டாகவே வந்து அதில் காமிக்குது. ஸோ பிரிண்ட் ஃபோட்டோஸ்னே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணி கீழே வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸில் வந்து A4ல வேணுமா கலரில் வேணுமா என்னங்கிறது எல்லாமே கேட்குது. ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா இது லோட் ஆகுது. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 50% தாண்டினதுக்கப்புறம் தான் வந்து அந்த பிரிண்டிங் வந்து எடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் லோட் ஆகிட்டு அது பொறுமையாக வந்து உள்ளார போய்கிட்டே இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த 50% அதில் வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறம் தான் வருது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஆகிடுது. பட் ஆனால் கலரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்மியான பேப்பர் யூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப லோக்கல் பேப்பர் அர்ஜென்ட்டுக்கு வேணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் இங்க் வந்து நல்லா ஊறின மாதிரி இருந்தது. பட் ஆனால் இதிலேயே வந்து நீங்கள் எவ்வளோ இங்க் யூஸ் பண்ணணும், A4க்கு தான் வேணுமா பிரிண்டிங்கு, இல்லைனா நீங்கள் வந்து கலர் எவ்வளோ குறைக்கணுங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ கமர்ஷியல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, கடையில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்க்கெல்லாம் வந்து அதில் ஓரளவு குறைச்சி வச்சு நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு மாற்றிக்க முடியும். ஸோ அதையுமே நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் வந்து 17 கிட்ட வரப்போ தான் நமக்கு வந்து இங்கே வெளியில் வந்து அந்த பிரிண்ட் தெரியுது. ஸோ நம்ம ஜஸ்ட் நம்மளோட லோகோவே நம்ம வந்து பிரிண்ட் போட்டு பார்த்தோம். ஸோ கலர்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபில் ஆகி தான் இருக்குது. பட் ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ரெட்டுலாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நான் இந்த பேப்பரில் எடுத்ததுனால. மற்றபடி நம்ம டேரெக்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சு நம்ம நார்மல் பேப்பர் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா இருக்குது. ஸோ கலர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லோக்கல் பேப்பர் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ பட் ஆனால் அவங்க வந்து TNPL மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிராண்டட் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க,
ஓரளவு பிபிஎம் நல்லா இருக்குது, கொஞ்சம் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து சூப்பராக இருக்குது உண்மையாகவே. ஸோ பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஜெராக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பீடு. ஸோ ஜெராக்ஸுமே நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிரிண்டிங் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வெளியில் வரட்டும். ஸோ நான் இதை வந்து ஓடலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஃபுல் டைமு காமிக்குங்கிறதுக்காக தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது எவ்வளோ நேரம் எடுக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அரௌண்டு வந்து எவ்வளோ நேரம் எடுக்குது இந்த கலர் ஜெராக்ஸுக்குங்கிறத நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சுட்டு. ஸோ நம்ம இப்போ இதை வெளியில் எடுத்துருவோம். ஸோ பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லோக்கல் பேப்பர் யூஸ் பண்ணதுனால ஊர்ன மாதிரி இருந்தது. பட் ஆனால் கலரில் வந்து எந்த ஒரு குறையும். இதுக்கு அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் செட்டப்னு ஒன்று இருக்குது. ஸோ அது உள்ளார போனீங்கன்னா பிரிண்டிங் பேப்பரோட சைஸ் என்ன இருக்கணும், அதே மாதிரி பிரிண்டிங் குவாலிட்டி எவ்வளோ இருக்கணும். இப்போ ஹையில் வச்சதுனால அது கொஞ்சம் ஊர்ன மாதிரி இருக்குது நிறைய இங்கோட. நீங்கள் வந்து அதை லோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து கமர்ஷியல் யூஸுக்கு உங்களுக்கு நிறைய இன்னுமே கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த பிரிண்ட் செட்டப்ஸில். ஸோ ஸ்டார்டிங்கில் போய்ட்டு அது எல்லாத்தையும் செட்டப் பண்ணிங்க. நான் வந்து அதை எதுவும் எடுக்கல, டேரெக்டாக வீடியோக்காக அப்படியே எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற மாதிரியே வருது. ஜெராக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டாப்பில் இருக்க டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் A4 வந்து எப்படி வைக்கணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து B5 வரைக்கும் வந்து மினிமமாக இருக்குது. அது இல்லாமல் ரைட் சைட் பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ப்ளேஸ் ஆகிற மாதிரி ரைட் சைட் கார்னர் தான் நீங்கள் வந்து எல்லா பேப்பரையுமே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பாட்டமில் அந்த ஆரோ மார்க்கிட்ட ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே பட்டனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட், ரைட் சைடில் இருக்க ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா கலர். ஸோ இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதான். எல்லாத்துக்கான டைமிங் நான் வீடியோ வந்து ஓட வைக்கல. ஸோ நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் இது கிளிக் பண்ணதுலேருந்து எடுக்குதுங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து வெளியில் வந்துட்டு. ஸோ நம்ம கலர் ஜெராக்ஸ் போட்டு அதை வந்து இப்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் பிரிண்ட் அவுட் வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டருமே. ஸோ நீங்கள் உங்களுக்கு கலரில் வேணும்னா அந்த ப்ளூவை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் இதே வந்து கலர் ஜெராக்ஸாக எடுத்து நம்ம கொடுக்கும். இப்போ வயசானவங்க யாரையும் கடையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த 2 பட்டனை மட்டும் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ ஜெராக்ஸ் கடை மாதிரி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இன்கேஸ் ப்ராப்ளம்னா தான் அந்த வைஃபை பக்கத்தில் இருக்க பட்டனா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. மற்றபடி நீங்கள் அதெல்லாம் தொடுறதுக்கான வேலையே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வச்சு ஜெராக்ஸிங் மட்டும்தான் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். வைஃபை மூலியமான நம்ம ஆப்பை ஏற்றி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டோம். இதுவே நம்ம நார்மலாக ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா எதில் ஒர்க் ஆகும்னா மேக்லேருந்து விண்டோஸில் இருக்க எல்லா ஓஎஸ்லையுமே வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ விண்டோஸ் 11 வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பிலேருந்து வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக USB கேபிள் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேபிளை மட்டும் நம்ம பாக்ஸோடய வந்து வந்துடும். ஸோ இந்த கேபிளை ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து உங்களோட சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதான். ஈவன் மொபைல்லே கூட யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓடிஜி போட்டு நம்ம இன்னொரு சைடை வந்து யூஎஸ்பியை வந்து நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணி கூட பிரிண்ட் கொடுக்க முடியுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ்லேயே வந்து வந்துடுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ பாக்ஸில் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரிண்டர் வருது. அது இல்லாமல் DVD டிரைவ் வருது. ஸோ இன்கேஸ் நீங்கள் சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிரைவர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அந்த டிரைவர் உங்களுக்கு வருது. பவர் கேபிள், USB கேபிள், இங்க் பாட்டில் இன்பில்டாக அவங்க வந்து ஒரு செட்டு மட்டும் கொடுக்குறாங்க. ஃபைனலாக ஸ்கேனர் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 1200க்கு 2400 DPI கொடுக்குறாங்க. ஸோ ஏர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இதுலேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இதோட ரேட்லேருந்து அன்பாக்சிங் வரைக்கும் பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.